பொன்னியும் எங்கள் அன்பும். ஒரு பசுமையான அமைதியான கிராமத்தில் அஸ்ரியலும் அவரது தம்பி ஆரியலும் தங்கள் அம்மா அப்பாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு அழகான பசு வளர்ந்தது. அந்த பசுவின் பெயர் பொன்னி. பொன்னி வெண்மையான மென்மையான தோலுடன் மிகவும் அழகாக இருந்தாள். அவளுடைய கண்கள் மிருதுவாக அன்பு நிறைந்த பார்வையுடன் இருந்தது. அவள் பார்வை பார்த்தவுடன் மனம் அமைதியாகிவிடும். அஸ்ரியலும் ஆரியலும் தினமும் பள்ளிக்குச் செல்லும் முன் பொன்னியை தடவி நல்லா இரு பொன்னி என்று சொல்லுவார்கள். பொன்னியும் மெதுவாக தலையசைத்து நிற்பாள். ஒரு நாள் மகிழ்ச்சியான செய்தி வந்தது. பொன்னி ஒரு அழகான கன்றுக்குட்டியை பெற்றாள். அந்த குட்டி சிறிய வெண்மையான உடலுடன் துள்ளி ஓடிக்கொண்டிருந்தது. அஸ்ரியலும் ஆரியலும் அதை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இதுவே இனிமேல் எங்கள் செல்லம் என்று இருவரும் ஒரே சத்தத்தில் சொன்னார்கள். அந்த நாள் முதல் அந்த கன்றுக்குட்டி அவர்களுடன் விளையாடத் தொடங்கியது. அவர்கள் ஓடினால் அது ஓடும், அவர்கள் நின்றால் அது நின்று அவர்களை நோக்கி அன்பாக பார்ப்பது. காலை நேரத்தில் அம்மா பொன்னியின் பாலை பறித்து கொடுப்பார். அந்த பால் மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. இந்த பால்தான் எங்களுக்கு பலமும் ஆரோக்கியமும் தருது என்று அஸ்ரியல் பெருமையாகச் சொல்வான். அவர்கள் தினமும் பசும்புல் கொண்டு வந்து பொன்னிக்கும் குட்டிக்கும் உணவாக கொடுப்பார்கள். அன்புடன் தடவி பேசுவார்கள். ஒரு நாள் அஸ்ரியலும் ஆரியலும் ஒரு உறவினர் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த நாள் பொன்னி சாப்பிடாமல் அமைதியாக நின்றாள். அம்மா பலமுறை உணவு வைத்தும் அவள் சாப்பிடவில்லை. மாலை நேரத்தில் அஸ்ரியலும் ஆரியலும் திரும்பி வந்ததும் பொன்னி மகிழ்ச்சியாக துள்ளி வந்து நின்றாள். உடனே பசும்புல் சாப்பிடத் தொடங்கினாள். அதை பார்த்த அம்மா சிரித்தபடி சொன்னார், பொன்னிக்கு நீங்க இருவரும் இல்லாம சாப்பிடவே மனசு வரல. அந்த நாள் அஸ்ரியலும் ஆரியலும் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டார்கள். மிருகங்களுக்கும் மனம் உண்டு. அன்பை கொடுத்தால் அது பல மடங்கு திரும்ப கிடைக்கும். கதையின் நெறி: அன்பு செலுத்தினால் அன்பே திரும்ப கிடைக்கும். மிருகங்களும் மனிதர்களைப் போலவே உணர்வுகள் கொண்டவை.